அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த குமாரவேல் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பெரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற போகிறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டில் விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனிமராலஜி, அஸ்ட்ரோனேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். குமாரவேல் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குங்க. நாலாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பமே கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்களில் ஏமாற்றங்கள் இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் 2 தரம் முடியவங்க இருப்பாங்க. 9வது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 10வது பாயிண்ட்டு ஜாதி மத கொள்கைகளில் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 11வது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. 12வது பாயிண்ட்டு கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 13வது பாயிண்ட்டு ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 14வது பாயிண்ட்டு உங்கள் மனைவியை உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க. 15வது பாயிண்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் முன்னேற்றம் உண்டு. 16வது பாயிண்ட்டு வருமான உயர்வு உண்டு. 17வது பாயிண்ட்டு வீட்டில் மனைவியோட கைதாங்க ஓங்கி இருக்கும். மனைவியோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கும். 18வது பாயிண்ட்டு தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 19வது பாயிண்ட்டு நல்ல பேச்சு திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. 20வது பாயிண்ட்டு பேச்சு திறமையால் எல்லோரும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. 21வது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க. 22வது பாயிண்ட்டு எல்லாரும் முன்னாடியும் அழகாக காட்டிக்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. 23வது பாயிண்ட்டு மில்க் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. 24வது பாயிண்ட்டு அப்பா வழியில் 2 தரம் முடியவங்க உண்டு. 25வது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 26வது பாயிண்ட் தந்திரசாலியாக இருப்பீங்க. 27வது பாயிண்ட் எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க. 28வது பாயிண்ட் பணம் தேவைக்கு கிடைக்குங்க, உங்களுக்கு பண தட்டுப்பாடே இருக்காது. 29வது பாயிண்ட் ஸ்டெடி மைண்ட் இருக்காதுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. 30வது பாயிண்ட் அம்மா எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க. 31வது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 32வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 33வது பாயிண்ட் தாய்மாமா மற்றும் மாமனார் உறவில் விரிசல்கள் உண்டு. 34வது பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க. 35வது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி திருப்தி இருக்காது. 36வது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 37வது பாயிண்ட் மனைவி வாய்ப்பேச்சில் திறமசாலியாக இருப்பாங்க. 38வது பாயிண்ட் மனைவிக்கு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 39வது பாயிண்ட் மனைவிக்கு எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 40வது பாயிண்ட் என்னடா வாழ்க்கை அது அப்படின்னு லைஃப்பில் ஒரு தடவையாவது சூசைட் அட்டன் பண்ணுவீங்க. 41வது பாயிண்ட் ஸோ எக்காரணத்து கொண்டும் அந்த நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கிடக்கூடாது. 41வது பாயிண்ட்டு நகை அல்லது பத்திரமல்ல சர்டிஃபிகேட்ஸ் தொலைப்பீங்க. 42வது பாயிண்ட் வாழ்க்கையில் மறக்க முடியாத காதல் உண்டு. 43வது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க. 44வது பாயிண்ட் மனைவி அட்ராக்டிவாக இருப்பாங்க. 45வது பாயிண்ட் மனைவி எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை நம்பவே மாட்டாங்க. 46வது பாயிண்ட் மனைவிக்கு பணத்தாசை அல்லது ஆடம்பர வாழ்க்கையில் ஆசைகள் அதிகமாக இருக்கும். 47வது பாயிண்ட் மனைவி குடும்பம் உங்களோட வசதியான குடும்பமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க தகுதிக்கு மீறி திருமணத்தொட்டி உங்களுக்கு செய்முறைகள் அதிகமாக செஞ்சுருப்பாங்க. 48வது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது உங்களுக்கு. 49வது பாயிண்ட் லைஃப்பில் புது வீடு கட்டிடுவீங்க. 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தை நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அல்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. இத்துடன் குமாரவேல் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை வச்சு அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.